வந்து சர்ப்ரைஸா ஏதோ ஓஹோ சரி வாங்க இப்போ மேக்கப் போட்டு நியூ இயர்க்கு கிளம்பலாம். ஓகே, இந்த வருஷம் என்னோட ஆசையை நான் எழுதுகிறேன். 26 பல்லுன்னா நம்புவாங்களா முதல்ல? அப்போ மொத்தமா ஒரு 7 இல்ல 6 பல்லு இருக்கும். பத்தி பேச போறேன்டா நீ என்னது? ஆமா, தக 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 தங்க வேட்டை பாத்திருக்கீங்களா? ஓபன் பண்ணா என் போட்டோ வரும் மாதிரி வச்சிருக்கியா? இல்ல இல்ல, இங்க அப்பனா அத காட்டாத வந்து. தாய்லாந்து ட்ரிப்புக்காக தாலியாடமா வச்சிருக்கு. சன்கனூர்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அப்படியே ஆரஞ்சிஷா ரொம்ப இதுவா இருக்கும். சாதம், அப்பளம், சாம்பார், கேரட் அண்ட் வெண்டைக்காய், இதுதான் இன்னைக்கு டிஷஸ். அண்ட் ஹலோ गाइस, வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இப்போ கரெக்ட்டா டைம் வந்து 12 டைம். இப்போ கரெக்ட்டா 12:06 தெரியுதா? ஆமா, 11:58 தான் நாங்க வீட்டுக்கே வந்தோம். 7 நிமிஷத்துக்கு முன்னாடி 7 நிமிஷம் வந்தோம். 10 நிமிஷம் மட்டும் தான் கிளம்பணும். அங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அவசர அவசரமா கிளம்பி கடகடன்னு வந்து 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி வந்து விளக்கி ஏற்றியாச்சு, சாமி கும்பிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து புத்தாண்டு நல்லபடியாக தொடங்கிருச்சு. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப 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 கிரேட்டாக அமையணும்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். 2024 எல்லாருக்குமே ரொம்ப நிறைய சிரமம் கொடுத்த ஒரு வருஷமா இருந்திருக்கு. புதுவெளியில பார்த்த ஒரு ஒரு கணிப்புலையும் அண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுடைய காயங்களையும் வச்சு பார்க்கும்போது அது வந்து என்னடா நிறைய வந்து பாதிப்புகளையும் நாங்களும் அது வந்து முதுகு பின்னாடி இருக்கு, அதை மறைச்சிக்கிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படி மறைச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகளையும் காயங்களையும் கொடுத்துட்டு போன ஒரு வருஷமா இருக்கு 2024. அண்ட் 25 வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ற, அது எல்லாத்துக்கும் மருந்து ஆப்பாக்குற, அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்கிற, எல்லாத்தையும் சரி பண்ற ஒரு சந்தோஷமான வருஷமா எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிற ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. எப்பயுமே ஒரு வருஷமும் இதான் சொல்லுவோம். ஆனா எதை ஃபேஸ் பண்ணாலும் திரும்பி புது வருஷம் நம்ம இதை தான் சொல்லணும். இந்த வருஷம் நடக்கும் நடக்கும் நடக்கும். ஸோ அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணி மட்டும் தான் அந்த வருஷத்தை நம்ம கடத்தணும். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், எல்லாமே நல்லதே நடக்கும். என்ன வரேன் இருக்கா, எங்க வரலா, எதுக்கு வந்து சர்ப்ரைஸா ஏதோ ஓஹோ இதுதானா அது? வாவ், பிரமாதமா இருக்கே, சூப்பரா இருக்கே. கேரளா சாரியா? இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த சாரி. அவங்க மலையாளி. நாங்கள் ஒரு கேரளா ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் கொஞ்ச நாள் முன்னாடி. செம்மையா போச்சு அந்த ஃபோட்டோ ஷூட். அப்புறமா எனக்கு அதே மாதிரி சாரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேரளால போத்தீஸ் இருக்குல்ல, ட்ரிவாண்ட்ரம்ல, அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு சாரி. அண்ட் வந்து நல்லா கட்டியிருக்கீங்க கரெக்டாக. டக்குன்னு அதுக்குள்ளவே வந்து அதுக்கு அயன்லாம் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணி கையிலேயே அயன் பண்ணுவோம். ஓ சூப்பர். சரி வாங்க இப்போ மேக்கப் போட்டு நியூ இயர்க்கு கிளம்பலாம். ஓகே வாங்க, நியூ இயர் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேக்கப் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாலும் போகலாம். வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் பண்ணிக்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். இந்த மேக்கப் ஃபுல்லாகவே நான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸில் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ வந்து நான் எல்லாமே ஃபேஸஸ் கேனடா எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு, குவாலிட்டியான பிராண்டு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் என்னோட ஷூட்டிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட பீச்சஸ் அண்ட் க்ரீம் டிண்டட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ தட் ஃபவுண்டேஷன் நல்லா மூஞ்சில் நிற்கும். பட் ஆல்சோ இது வந்து டிண்டட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் வந்து மாய்ஸ்சரைசர்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் போட்டாலே இதில் உங்களுக்கு கலரும் கிடைச்சிரும், ப்ளஸ் உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஒரே ப்ராடக்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ இங்கே இருக்க அந்த க்ளோக்கும் இங்கே எம்டிஆர் இருக்க இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், இங்கேக்கும் அங்கேக்கும். பட் இது மாய்ஸ்சரைசர் தான், நான் மேக்கப் போட்ட மாதிரியும் இல்லை. ஸ்கின் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பாருங்கள் இன்னும் ஃபவுண்டேஷனே ஆரம்பிக்கல, மேக்கப்பே நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுவே உங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போதும். நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். இது ஃபேஸஸ் கேனடாவோட ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன். நான் குட்டி ஷூட்ஸ் போகிறதுக்கு இந்த குட்டியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன். அண்ட் ரொம்ப பெரிய ஷூட்ஸ்க்கு இது என்னோட பெரிய மேக்கப் பாக்ஸில் வச்சிருப்பேன். இது வந்து 031 ஹனி பேஜ், தான் என்னோட எக்ஸாக்ட் ஷேடு. நான் எனக்கு அது ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா இது யூஸ் பண்ணுவேன். இது 012 அப்சல்யூட் ஐவரி. ஸோ நான் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிட்டு அது மேலே வந்து இதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா கம்பல்சரி ஆரஞ்ச் கன்சிலர் யூஸ் பண்ணணும். நானே ஆக்சுவலி இப்போ யூஸ் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு ஓகே வீட்டில் தான் இருக்க போகிறோன்றதுனால நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு ப்ராப்பர் மேக்கப் வேணும்னா நீங்கள் கம்பல்சரி ஆரஞ்ச் கன்சிலர் டார்க் சர்க்கிள் இருந்தால் யூஸ் பண்ணணும். இப்போ அது மேலே அந்த ஒயிட்டாக இருந்த அப்சல்யூட் ஐவரி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேராக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹனி பேஜே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஐ ஷேடோ, ஐப்ரோஸ், மஸ்காரா, ஐலைனர் எல்லாம் போட்டுக்கலாம்.
ஓகே, ஐஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக். இது வந்து காம்ஃபி மேட் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிப்ஸ்டிக்கோட ரேஞ்சை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் பொதுவாக டார்க் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், பட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு. எப்படி இருக்குது லிப்ஸ்டிக்? ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுவும் நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. உங்ககிட்ட என்ன பவுடர் இருக்கோ அந்த பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. பான்ஸ் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பவுடரை பொறுத்த வரைக்கும் எல்லா பவுடரும் ஒரே வேலையை தான் செய்யும். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் முக்கியமான விஷயம் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சா எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு கடைசியாக செட்டிங் ஸ்ப்ரே அடித்தா மட்டும்தான் அந்த மேக்கப்பாக அங்கேயே நிற்கும். இல்லை இதெல்லாம் போடாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் இடத்துல ஸ்வெட் ஆகிடும், கிராக் விட்டுரும். ஸோ அங்கங்கே ஒரு மாதிரி திப்பி ஆகிடும், அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ வந்து நான் இப்போ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட செட்டிங் ஸ்ப்ரே அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரே எப்படி அடிக்கணும்னா ஒரு கை டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இங்கே வச்சுட்டு அந்த ஸ்ப்ரே வந்து தூரமாக இந்த அடித்து அப்படியே செட்டில் ஆகும் மூஞ்சில். அந்த டிஸ்டன்ஸ் அடிக்கணும். இப்படி கிட்ட வச்சு அடிச்சுட்டு ஒழுகிற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. அது ஒழுகவே கூடாது, அது படுறே தெரியக்கூடாது, ஆனால் படணும். அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்லேருந்து ஃபுல் ஆர்ம்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட். ஓகேவா? இதுதான் பர்ஃபெக்ட். ஸோ அப்படியே கொஞ்சமாக அங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சமாக செட்டில் ஆகும். கிட்ட அடிச்சிங்கன்னா துளியாக ஆகிடும். நல்லா தூரமாக வச்சு ஃபுல் மூஞ்சுக்கும் தலையெல்லாம் பட்டால் கூட பரவாயில்ல, அப்படியே வரும். அப்படியே இது வந்து தொடவே கூடாது. நல்ல ட்ரைனிங் இருந்தால் ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் தட்டலாம். பட் ட்ரைனிங் இல்லைனா இது நீங்கள் டச்சே பண்ண வேணாம். கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே காஞ்சிரும். இது காஞ்சிருச்சுன்னா மேக்கப் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, 4 மணிக்கு போயிட்டு நீங்கள் 12 o'clock வந்தால் கூட மேக்கப் அப்படியே இருக்கும். ஓகே கைஸ், பக்கத்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு பயங்கரமாக இருக்கிறதுனால நான் பேசின எதுவுமே சரியாக கேட்கல. ஸோ நானே உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக வந்து படைக்கிறதுக்காக சாம்பார் வைக்கிறேன். படைக்கிறது அப்படிங்கிறது நியூ இயர்க்கெல்லாம் பண்ணுவாங்களா தெரில, பட் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் காய்கறியில் வந்து கேரட் இருந்துச்சு, அப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு, அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 3 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். ஸோ எப்போயுமே என்ன ஃப்ரிட்ஜு திறப்பேன், என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு நான் வந்து பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பெருங்காயம் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அப்புறமா மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் எதுவுமே வதக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெங்காயம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணிட்டேன், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், இதையும் போட்டேன். அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. வேணும்னா தாளிச்சிக்கலாம், அந்த ஆயில் கூட தேவையில்லை. டயட்டில் இருக்கீங்கன்னா தாளிக்கும் வேணாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ அதை விட டயட்டில் இருக்கீங்க, நீங்கள் செய்யவே வேணாம், சாப்பிடாதீங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துங்க. அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து பொரியல் வந்து வெண்டைக்காய் பண்ண போறேன். இந்த பாத்திரம் வந்து நான் வந்து ஒரு கடையில வாங்கினேன். அந்த 25,000 பாத்திரம் ரீல்ஸ் போட்டேன்ல, அது வந்து 3 lakhs கிட்ட பாத்திருக்கீங்க. நல்லாவே ஏன் இது கண்ணுல தண்ணி வருதா? வெங்காயம் வெட்டினது சரி நல்லாவே போயிருக்கு. ஆனா நிறைய பேர் காஸ்ட்லி நீங்க, பட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ல எதுவுமே கிடையாது. நான் என்னோட ஆசைக்கு தான் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாத்திரம். பிரபா வந்து இந்த துணி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம், சுருக்கு பை மாதிரி துணியில இருக்கு அமேசான்ல. இதுல வந்து நம்ம காய்கறி வச்சு வைக்கும் போது ஈரம் வந்து இதுவே உறிஞ்சுக்குது. ஆனா என்னன்னா நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க, டெய்லி எடுத்து ஓப்பன் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓகே. ஏன்னா இதுல கொண்டு வந்ததுல ஒரு நாள் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இது உள்ளேயே இருந்திருந்து அந்த ஈரத்துக்கு ஃபங்கஸ் வந்துருச்சு. அந்த துணியை திரும்ப வாஷே பண்ண முடியல. அதனால உங்களுக்கு இது கம்ஃபர்ட். நீங்க அடிக்கடி பாப்பீங்கன்னா எடுப்பீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம். எவ்வளோடா தேவைப்படும்? வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி இல்லாம ஒரு துணியில துடைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தண்ணிலாம் இருந்துச்சுன்னா வெட்டிட்டு போடும்போது அந்த கம் இருக்காதுன்ட்டு. பட் நான் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். கம் இருக்கட்டும் அப்படின்றியா? எப்படி இருந்தாலும் சாப்பிடதான் போறோம். வதக்கிறது இதெல்லாம் டபுள் வேலை உட்காந்து பண்றது. இதெல்லாம் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் வீட்லயே இருந்தாங்க. அவங்களுக்கு வேற ஒரு டைவர்ஷனோ ஒர்க்கோ எதுவுமே கிடையாது. வீட்டு ஒர்க் தான். அவங்க ஆப்வியஸ்லி வீட்டு ஒர்க் இருக்கிறது கஷ்டமான ஒர்க்கு தான். இருந்தாலும் அது ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அவங்க உட்காந்து கழுவுறதும் கழுவிட்டு ஒரு துணியில துடைக்கிறதெல்லாம் பண்ணலாம். நமக்கு வந்து அதெல்லாம் இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு பண்ண முடியாது. இந்த காலத்துல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மாக்கள் காலத்துல இருந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி கிடையாது. அதுவும் இல்லாம குக் பண்றதுல சில வந்து இப்படிதான் பண்ணணும் ப்ரொசீஜர் இருக்கு. அப்பதான் செஞ்சாங்க. இப்ப நம்ம யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இல்லை. ப்ரொசீஜர்லாம் இல்லடா, அவங்க செஞ்சாங்க ஆசைப்பட்டு. அப்பெல்லாம் கிடையாது. இப்ப அதுக்கு அந்த வழுப்பு தன்மை இல்லாம குக் பண்ண நினைச்சா அப்படிதான் குக் பண்ணி ஆகணும். புரியல எனக்கு. சரி, எல்லாம் நீங்க எல்லாம் உட்காந்து கணவன்மார்கள்லாம் ஒன்னா உட்காந்து துணியில தொடங்கி ஒரு வெண்டைக்காவா எடுத்து காய வச்சு பூன்னு ஊதிட்டு வெட்டி பொரியல் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. எல்லாம் இவங்களுக்கு மட்டும் வேணும். கமெண்ட்ல தெரியுங்க எல்லாரும்.
கமெண்ட்ல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், இந்த வாட்டி போன வாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த வாட்டி யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலும் சாம்பாரும் குக் ஆயிட்டு இருக்க கேப்ல நேற்று நைட் நாங்க ஒண்ணு பண்ணோங்க. டைரி எனக்கு எழுதியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எப்பவுமே டைரி எழுத பிடிக்கும். அது நியூ இயர் புது டைரியில் எழுதணும். நான் அருணாச்சலா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு டைரி ஆர்டரும் பண்ணியிருந்தேன். அதுவும் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. திருவண்ணாமலை சிவன் வித்தியாசமா போட்டோ எடுத்து, அதாவது ஒரு சிவன் தான் திருவண்ணாமலையவே அந்த கோவிலவே வித்தியாசமா போட்டோ எடுத்து அந்த டைரியில இருக்கும். அது வந்து நான் இதுல பாத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன். வரும்னு வரவே இல்லை. நம்மனமான் இருந்துச்சு. உடனே பிரபாட்டை எனக்கு தெரியாது, எனக்கு டைரி வேணும்னே ஒன்று வாங்கிட்டு வந்தான். ஸோ நேற்று நைட்டே நான் எழுதிட்டு இருந்தேன் இந்த இயர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க அதை பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு நம்ம குக்கிங் கண்டினியூ பண்ணலாம். என்னம்மா மாரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே, எனக்கு வந்து டைரி எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த தமிழாவா ஜீ தமிழ்ல ஒண்ணு வருமே, ஆவுடைய அப்பன் பண்றாரு. சோ அதுல கூட சொல்லியிருந்தேன், நல்லா வந்து பட்ஜெட் போடணும், நம்ம நடந்தது எழுதணும். இதெல்லாம் யாருக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது வீட்டுல இந்த செலவு வரவில்லை அப்படின்னு சொல்லுவேன். சோ எனக்கு சின்ன வயசுல இது பிடிக்கும். சோ எனக்கு வந்து டைரி கலெக்ஷனும் இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வீடியோ போடலாம். ஆமா, ஒரு கண்ட்ரி போனாலும் ஸ்டேட் போனாலும் ஒரு ஊர் போனாலும் அங்கதான் ஸ்பெஷல் டைரி தான் நான் உடனே வாங்கிட்டு வந்துருவேன். சோ அந்த மாதிரி ஒரு 15 டைரி கிட்ட நான் வச்சிருக்கேன். அது தனியா உங்களுக்கு vlog போடுறேன். சோ இப்போ வந்து பிரபா இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கி கொடுத்துருக்கான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, பச்சை கலர்ல இருக்கும், ஏதாவது ஒரு சாமி இருக்கும், எது வேணாலும் வாங்கிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா அந்தந்த மாசத்துக்கு ஏதோ ஒரு சாமி, திறந்தாலே முருகர் வராரு, அந்தந்த மாசத்துக்கு ஏதோ ஒரு சாமி வருவாங்க. அப்புறம் இதுலயே வந்து மேல அது என்னடா நல்ல நாள், இதுல பாத்தீங்கன்னா தமிழ் கேலண்டர், தமிழ் டைரி தான் இது ஃபுல்லாவே. அதுல பாத்தீங்கன்னா 4 தேதி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து என்ன முகூர்த்த நேரம் நல்ல நேரம் எல்லாமே போட்டிருக்கோம். அண்ட் வந்து அது எல்லாமே போட்டிருக்குமா. கீழே பாத்தீங்கன்னா நல்லா தான் லைட் போடண்டா, இருளோன்னு இல்ல நல்லாவே இருக்கு, வெளிச்சம் நல்லா இருக்கு. ஒரு நைட் ஃபீலாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அண்ட் வந்து அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அந்த தேதியோட ராசி பலனும் இருக்கு. ஜென்ரலாவே நீங்க வந்து இது வந்து ஜான் இல்லையா, நீங்க லாஸ்ட் மந்தோட இதுவை வந்து ஃபுல்லாவும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி போட்டு இது ஒரு மாதிரி காம்பாக்டா நிறைய எல்லாமே போட்ட ஒரு டைரியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரி. போன வருஷம் வந்து சின்னதா இந்த சைஸ்ல வாங்கிட்டான். இந்த மாதிரி அகலமா இருந்தா நிறைய எழுதுறதுக்கு. போன வருஷம் இன்னொரு கலவரெல்லாம் நடந்தது. ஆமா, ஒண்ணு நடந்தது. அது தெரிஞ்சு இந்த வருஷம் இதை வாங்கிட்டு வந்திருக்க. சரி, போன வருஷம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கினேன் இந்த டைரி. எனக்கு வந்து ஒரு தடவை பார்க்கும்போது இந்த டைரி பிடிச்சிருச்சு. 23 மட்டும் ஒரே ஒரு டைரி வாங்கிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைரி. 24ல என்ன பண்ண, ஒரு 10 டைரி அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து வேரியஸ் சைஸ்ல வாங்கி நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு, என்னோட அம்மாவுக்கு, உன்னோட அம்மாவுக்கு, பெரியமா பெரியப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே, என் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்து, உனக்கு எல்லாருக்குமே அப்படிலாம் கொடுத்து பண்ணோமா. என்னன்னா அந்த டைரி கொடுத்து எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ இந்த டைரியில் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரே கலவரங்களா இருந்தது. அதனால எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கொடுத்தா இதுவாயிடுச்சு அப்படின்னு. அதனால வந்து சரி இந்த வாட்டி வந்து சும்மா டைரி எழுதுற ஹேபிட் யாருக்கு இருக்குன்னா, நான் இப்போ இந்த கொடுத்ததுலேயே ஒரு 10-15 பேர் கொடுத்தேன் இல்லையா, அதில் ஒரே ஒரு ஆள் யாருன்னா அனிதா மட்டும் தான் டைரி எழுதுவா. வேற யாருக்குமே நானே இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்தேன், எழுதுங்க எல்லாத்தையும் வரவு கணக்கெல்லாம் எழுதுங்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், நான் இஞ்சி பூண்டு பால் வாங்குறதா நீ அதில் எழுது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அனிதாக்கு தான் ஒரு டைரி எழுதுற ஹேபிட்டே இருக்கு இப்போ எல்லாருமே எங்கள் சர்க்கிள்லேயே. அதனால அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு டைரி, அது வந்து அவ நீட். அதுவும் இல்லாம மேடம் கால்ல இருந்து எனக்கு டைரி வேணும் என்னால இருக்க முடியல. எழுதலன்னு வைங்களேன், எப்படி தெரியுமா எனக்கு அது ஒரு நாள் ஃபுல்லா மொபைலே நீங்க எடுக்கலன்னா எப்படி இருக்கும், ஒரு சோஷியல் மீடியாவே பார்க்கல, எதுவுமே பார்க்கல, அப்படியே நீங்க பாத்திரம் தேய்ச்சிட்டே இருக்கீங்க ஒரு டே ஃபுல்லானா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எனக்கு டைரி எழுதலன்னா ஃபீல் ஆகும். என்ன மாதிரி எழுதுவேன், நான் அன்னைக்கு ஏதாவது ரீல்ஸ் போட போறேன்னா அதோட ஸ்கிரிப்டே எழுதுவேன். இல்லைன்னா இந்த மந்த் ஃபுல்லா 1ஆம் தேதி to 10ஆம் தேதி என்ன பண்றேன், 20ஆம் தேதி என்ன ஷூட், அந்த மாதிரி எழுதுவேன். இல்லைன்னா நமக்கு எங்க இருந்து காசு வரணும், எவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அது எழுதுவேன். எங்க வாடகை கொடுக்குறோம், இல்ல நம்ம கேமரா ஐடியாஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்போம், நிறைய எழுதி வச்சிருப்போம், அதை எழுதுவேன். இல்லைன்னா சும்மா ஏதாவது நாங்க சும்மா ஒரு வீடியோ பண்ணணும் ஐடியா தோணுச்சுன்னா அந்த ஐடியா எழுதுவேன். ஆனா எனக்கு எழுதணும் கண்டிப்பா. எல்லாத்துக்கும் மேல ஏதாவது வரைவேன். அப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அந்த டே வந்து ஸ்பெஷலா நான் வந்து எழுதுவேன். இந்த மாதிரி கிராட்டிடியூட் ஜர்னல்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ஒருத்தங்கன்னு தான் நினைக்கிறேன், எல்லா வீடியோ அந்த கமெண்ட் போடுவாங்க, இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் சொல்லி கொடுங்க எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. சோ அந்த கிராட்டிடியூட் ஜர்னல் எழுத உங்களோட லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது நீங்களே பாப்பீங்க. உங்களோட போன வருஷம் டைரி எடுத்து பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட் ஜர்னல் பாத்தீங்கன்னா அதுல நீங்க அவ்வளவு பாசிட்டிவா பேசியிருப்பீங்க. அதோட நெக்ஸ்ட் லெவல்ல இந்த வருஷம் நீங்க இருப்பீங்க. சோ அதை விட கீழே நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபைட் ஆன ஹேபிட் வந்து கிராட்டிடியூட் ஜர்னல். கிராட்டிடியூட் ஜர்னல் ஒன்றும் கிடையாது, நீங்க சாமிக்குன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்ததை ஒரு சாமி கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ற மாதிரி நம்ம நம்புற சாமி கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அதான் கிராட்டிடியூட் ஜர்னல். அது செம்ம ஜாலியா இருக்கும் அது பண்றது. அந்த மாதிரி இன்னைக்கு நான் எடுத்து பார்த்தேன் டைரிய. நான் வந்து ஒரு 7 months முன்னாடி ஒன்னு எழுதி வச்சிருக்கேன், அது இன்னைக்கு எடுத்து பார்த்தேன். இன்னைக்கு ஒரு
நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அங்கேருந்து அந்த ட்ராவலை நீங்கள் யோசிச்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்துட்டு, பா என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வருஷம் என்ன ஆக போறீங்கிறத ஸ்டார்டிங்கில் எழுதினீங்கன்னா அந்த வருஷம் முடியறதுக்குள்ள கிராட்டிடியூட் ஜர்னல் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வருஷம் ஸ்டார்டிங் ஒன்று எழுதினீங்கல்ல அதில் மினிமம் 60% நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னோட 2023-24 டைரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும். நான் இதுக்குன்னு தனியாக ஒரு டைரி வாங்குவேன். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானரு, டெய்லி யாரை மீட் பண்ண போகிறோம், அது மாதிரி நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மல் டைரி மாதிரி இருக்காது. ஸோ அதில் வந்து என்னோட விஷயம்லாம் என்ன, இந்த வருஷத்தோட ஆசைகள்லாம் என்னன்னு இருக்கும். அதில் நான் சிலதை எழுதினேன் 2 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி நடந்துருச்சு இப்போ. அந்த மாதிரி எது நடக்கக்கூடியது இந்த 1 இயர்ல நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன எழுதலாம் இந்த வருஷம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, நான் ஒன்று எழுதுறேன். ஆடியன்ஸ் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த வருடம் ஓகே இந்த வருஷம் என்னோட ஆசையை நான் எழுதுகிறேன். அடாது என்ன எழுதிக்கிட்டு இருக்க? ஐயோ, யூடியூபுக்கு வந்து ஒரு புது தீனி கொடுத்துட்டியாடா. சரி ஓகே, அது மொட்டை கட்டையா போட்டிருக்கே. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன நீங்க தான் சொல்லணும், படிச்சீங்களே. அப்படின்னா வந்து எனக்கா உனக்கா நேக்கா நோக்கா நேக்கு நோக்குமா எனக்கு தனியா உனக்கு தனியா பிறக்கும் நேக்கு நோக்குமா அப்படின்னு. ஓகே அனிதா இப்ப சொன்னா இல்லையா, நம்ம எழுதணும் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இதுல இருந்து எடுத்துங்க உதாரணம். இதெல்லாம் ஆமா கரெக்டா தான் கடவுள் கொடுக்கிறது. நோ 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 இது வந்து நீங்க இதை வச்சு ஆடியன்ஸ் கண்டிப்பா நீங்க இந்த ஃபாலோ பண்ணி கேளுங்க. டிசம்பர் வரைக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. அக்கா அதை போட்டீங்களா என்னாச்சு, அதை போட்டீங்களா என்னாச்சு, அது கடவுள் கையில இருக்குடா. எத்தனையோ பேர் 15-20 வருஷம் வெயிட் பண்றாங்க. அது நம்ம கையில இல்ல. சில பேர் வேணாம் நினைப்பாங்க, பார்த்தா அடுத்த மாசம் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அது கடவுள் கையில இருக்கு. நம்ம வந்து நினைக்கிறோம் இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, பாப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்னு. போகாத திருப்பி 2வது எழுதிட்டு இருக்க. ஆமா, போகாத நிறைய அப்ராட் போக வேண்டும். பொய்யால போன வரைக்கும் பத்தாத உனக்கு. இங்க பாருங்களேன், இப்ப அது முதல் எழுதுனதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? இத பண்ணி இது நடந்தா இது நடக்காது, இது நடந்தா அது நடக்காது. பாருங்களேன், எங்கெல்லாம் போனேன். லக்ஷதீப் போகணும்னு ஆசை. நான் எழுதுறேன், மேனிஃபெஸ்ட் பண்றேன். லக்ஷதீப் ஆசை. நீ இந்த வீட்டு ரூமை விட்டு போனீங்கன்னா இது எதுவுமே நடக்காது. இது எதுவுமே இது எல்லாம் நடந்துருச்சுன்னா இது நடக்காது. என்ன சொல்ற? மால்தீவ்ஸ் போன ஆசை. போன வரைக்கும் பத்தாதா? ஈஜிப்ட் போன ஆசை. பத்தாதுடா, போகணும். ஈஜிப்ட் போகணும். வேற எங்க போலாம் சொல்லு 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 சொல்லு. சரி ஓகே, வந்து லடாக் வந்து பைக் ட்ரிப் போலாம். பைக் ட்ரிப் அதெல்லாம் முடியாது. ஆனா லடாக் போகணும். லடாக் போகணும். பாப்பாக்கு முன்னாடி லடாக் போகணும். பைக் ட்ரிப் எழுது. சரி அங்க போய் பைக். சரி அப்ப நான் என்னோட டைரியில மேனிஃபெஸ்ட் தானே எழுதிக்கிறேன். ஃளைட்ல இறங்கிட்டு மேனிஃபெஸ்ட் நான் இல்லாம எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அது எப்படி நீ பைக் எழுதுனா நான் விட்டுருவேன் பைக்ல. இந்த லோ ஆங்கிளுக்கு அதுவும் நீ பேசுறது நல்ல கொடூரமா இருக்குதுடா. சரி நம்ம கார் மாத்தலாமா வேணாமா? அதெல்லாம் வேணாம். கார் எல்லாம் எனக்கு மாத்த பிடிக்காதுங்க. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, எல்லாரும் கார் வாங்குறீங்க மட்டும் கார் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒரு ஆசை ஓகேவா. சில பேர் காருங்கிறது ரொம்ப ஆசைப்படுவாங்க, அது வந்து ஒரு அச்சீவ்மெண்டா நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து 4 வீல் இருந்தா போதும், எஃப்எம் வந்தா போதும், நினைக்கிற இடத்துல எனக்கு கூட்டு போய் விட்டதுன்னா போதும். அது என் கார் நல்லா பண்ணுது. என் கார் வந்து 2017 ஆல்டோ K10 மாடல், பழைய கார். 2016 8 வருஷம் முன்னாடி அந்த கார். ஆனா சூப்பரா எனக்கு வந்து ஒர்க் பண்ணுது அந்த கார். என்னைக்கு நீங்க வேற அது இன்ஜினே கிடையாதுங்க, உள்ள பெடல் போட்டு ஓட்டிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் அதையே ஓட்டிக்கிறேன். அது இப்போ பெலினோ வச்சிருக்கேன்ல, என்னோட பெலினாவாவது பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு தான். பெலினோ தானே வச்சிருக்க. யாரோ நீ பென்ஸ் வச்சிருக்கேன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அப்படியா? சரி நல்லதுதான். அந்த மாதிரி நல்ல வதந்திகள் தானே. இந்த மாதிரியான வதந்திகள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பெலினோ வந்து ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு தான். அது வந்து நான் இப்போ அதுதான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரோம், அது ஓகே. ஆனால் ஆல்ட்டோ வந்து கண்டிஷன் சரியில்லை, மாற்றிக்கோ, நீ தான் அதிகமாக ஷூட் போகிற அப்படிலாம் சொன்னான். ஆனால் அனிதா என்ன சொல்கிறான்னா, அது எங்கே அந்த படையப்பா மூச்சு நின்று போச்சுன்றால அந்த மாதிரி எங்கே அது மொத்தம் டெட் ஆகி நின்று இங்கே பாரு அனிதா, என்னால் முடியல, என்னால் உன்னை தூக்கிட்டு போக முடியாது, ப்ளீஸ்மா நீ இன்னொரு நல்ல வண்டி பாருமா. அப்பவே அதுவே சொல்லணும். இப்பவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காது. கட்டார் முட்டார் கரகான் முருகான் எங்க சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அவ ஆக்சிலேட்டர் மறிச்சா வண்டி மூவ் ஆகுதுன்னா போய்கிட்டே இருக்கா எடுத்து. சரி ஓகே, சென்னைக்குள்ள தான் ஓட்டுவேன், வேற அத சின்ன கார். அதனால எனக்கு அது ஓகே. நோ கார்ஸ். சரி ஓகே, அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் போதும் எழுதுனது. இன்னும் நீ வந்து ஊர்கள் கேர்கள் கார்கள் தேர்கள் எழுதிட்டு இருக்காது, சரியா? ஒரு வாரி கடிச்சுக்கோங்க. கடிச்சிட்டேன். இங்க அண்ணா நகரம். ஹாப்பி நியூ இயர். ஏன்னா அண்ணா நகரம் மெரினா பீச் எவ்வளோ கூட்டம் வா பாரு. ஜே ஜே ஜேன்னு இருக்கு. மெரினா வரை இன்னைக்கு மூடிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க போல.
பாருங்க இருக்கிற 2 பல்ல வச்சு 3 பல்லு மேல 2 கீழே 1 வச்சு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னும் ஆடிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்காதன்னு உங்களுக்கு காட்டவா? இந்த சாக்லேட் ஒட்டி இருக்கால, இது பண்ணாதீங்க, இது மட்டும் பாருங்க. தெரிதா ஒயிட்டா? கீழே என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க. யூனிகார்னுக்கு தலை மேல இருக்கும்ல, அது மாதிரி வந்து தலை கீழே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இப்படி முளைக்கும். அது இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்த பிச்சுக்கிட்டு கீழே வந்துடும். அது இப்போ நீங்கள் பார்த்தது பல்லு, எனக்கு இங்கே வர வேண்டிய பல்லு இங்கே வளர்ந்துடுச்சு. ஸோ இதை கட் பண்ணி எடுக்கணும். ஏன் இங்கே வளர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைய பிறக்கும் போது ஒரு பல்லு வரும்ல, அது இங்கே அப்படியே இருக்கு. இது நான் பிறக்கும் போது இருந்த பல்லு, பால் பல்லு வந்து விழாம, பால் பல்லு இன்னும் எனக்கு குழந்தையிலேருந்து விழவே இல்லை. ஏன்னா அங்கே வர வேண்டிய பல்லு இங்கே நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அது வெயிட் பண்ணி அங்கேயே குழந்தை பல்லு வெயிட் பண்ணிட்டு இருக்கு கீழே விழாமல். இப்போ அதுவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் எடுக்கணும், இதையும் எடுக்கணும். 26 பல்லுன்னா நம்புவாங்களா முதல்ல? அப்போ மொத்தமாக ஒரு 7 இல்லை 6 பல்லு இருக்கும். அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அதை வச்சு சாப்பிட்றா, பேசுறா, சண்டை போடுறா, வாயாடுறா, இவ்வளோ சவுண்டு வெளில வருது. ஒருவேளை அந்த பல்லுங்களாம் இல்லைன்னா இன்னும் கூட சவுண்டு வரும் போல, எக்கோ அடிச்சு. ஹலோ 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, பேக் டு காலையில். ஓகே ஓகே, இப்போ நான் என்னோட ஸ்பிளிட் அப் சொல்ல போறேன். ஓகே, நான் ஆக்சுவலாக காலையிலேருந்து கேமரா முன்னாடி வரலையா, அதை பற்றி நீ யோசிச்சியா? காலையில வரலையா நீ? தங்க செல்லம் பட்டுக்குட்டி வேணும்னே எடுக்கல. என்ன கொஞ்சம் நல்லா தலை தான் வாரிட்டு வாங்க விளாகுக்கு, எப்படி வராம பாருங்களேன். ஓகே வாரிட்டேன். ஓகேவா பத்தி பேச போறேன்டா நீ? என்னது? ஆமா, தக 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 தங்க வேட்டை பாத்திருக்கீங்களா? அதுல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. தக 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 நான் ஆடவான். அதுல ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரேக் வரதுக்கு முன்னாடி, இங்க பாரு சொல்ல வேண்டியது சொல்லு, ஏற்கனவே கண்டென்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பிரேக் வரதுக்கு முன்னாடி அவங்க கம்மல் எங்க வாங்குனாங்க, புடவை எங்க வாங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ பிரேக் வரதுக்கு கூட போறியா? இல்ல, ஆனா நான் எங்க வாங்குனேன்னு சொல்ல போறேன். ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்க, அக்கா திஸ் ஃப்ரம் எங்க அப்படி क्वेश्चन மார்க் போடுவாங்க. நான் நானே சொல்லிடுறேன். சோ இந்த சாரி வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எங்க வாங்குனது? அவங்க வந்து திருவாண்டரம் போத்தீஸ்ல வாங்குனாங்க. இதோட பிரைஸ் வந்து 1250 ரூபாய் இதோட பிரைஸ். அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து நான் ஜஸ்ட் ஃபார் ஈவ்ஸ் அப்படிங்கற பேஜ்ல ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 3 வருஷம் முன்னாடி ஸ்டிட்ச் பண்ணேன். ஓகே வாங்குனது. ஓகே எவ்வளவு விலை? இங்க பாருங்க, இங்க எல்லாம் இப்படி இருக்கும் தனித்தனியா ஃபில். சரி ஓகே 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 போதும். விலை எவ்வளவு? விலை எனக்கு தெரியல. ஸ்பான்சர். ஓகே ஸ்பான்சர். கம்மல் சொல்லுங்க. கம்மல் வந்து பிரபா எனக்கு போன பர்த்டேக்கும் போன பர்த்டே வாங்கி கொடுத்தாங்க. சரி ஓகே 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 விலை ஞாபகம் இல்ல, ஒரு சொல்றேன். ஓகே 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 அடுத்து இது சொல்லுங்க. இது வந்து 1.5 பவுன். ஓகே அடுத்து எங்க வாங்குனது? இது வந்து பெரியம்மா எனக்கு கல்யாணத்துக்கு 3 பவுன் நகை போட்டாங்க. ஓகே அது எங்க வாங்குனது தெரியாது. அத வந்து பிரிச்சிட்டு இதுல 1 பவுன் வளையலும் இதுல ஒரு 1.5 பவுன் செயினும் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே அடுத்து அப்புறம் இது வந்து என் மாமியார் எனக்கு பர்த்டேக்கு போன வருஷம் வாங்கி கொடுத்தாங்க, பிரேஸ்லெட். ஓகே அடுத்து இது அப்புறம் இது வந்து ஜிஆர்டில சிட்டு போட்டு 5 பவுன்ல இது வாங்கினேன். ஆனா எனக்கு பிடிக்கல, அவங்க மொத்தமே ஒரு 5 தான் வச்சிருந்தாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுதான் எடுத்தாகணும்னு சொன்னதுனால ஓபன் பண்ணா என் போட்டோ வரும். அந்த மாதிரி வச்சிருக்கியா? இல்ல இங்க அப்பனா அத காட்டாத வந்து ரொம்ப ஸ்பெஷலா வேற வழி இல்லாம எடுத்தானா. இப்ப கொஞ்சம் நாளாக பிடிக்குது. சரி ஓகே, இது என்ன புதுசா போட்டுருக்கீங்க? என்னது? இது வந்து தாலி, ஏதாவது அகேஷன் தான் போடுவேன். தாலி வந்து எத்தனை பவுன்? ஃபர்ஸ்ட் 5 பவுன் போட்டிருந்தேன், 5 பவுன் பிடிக்கல, அதனால 3 பவுனா மாத்திட்டேன். அது ரொம்ப பெருசா வேணான்றேன். முக்காலி அதை தூக்கி போட்டுட்டு ஒரு பாரு கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு குரூப் ட்ரிப் போயிட்டு இருந்துரு. நான் ரினுமா நினைச்சேன். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ட்ரிப் போனோட உடனே நகையை வச்சிருவாங்க, நகையை வச்சுட்டு போயிட்டு வருவாங்க. தாய்லாந்து ட்ரிப்புக்காக தாலி ஆடமா வச்சு அவங்க தான் இந்த சாரி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஓகே, இது வந்து எங்க ஷூட்டிங் நம்ம போறோம், திடீர்னு மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டியது வருது, அதனால போட முடியறது இல்ல. நீங்க எல்லா ஆர்டிஸ்ட் பார்த்தாலும் எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்கு, எல்லா நாளும் மாடர்ன் ட்ரெஸ் இருக்கு. இல்ல எல்லா ஆர்டிஸ்ட் பார்த்தாலும் எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்கு, எல்லா நாளும் மாடர்ன் ட்ரெஸ் இருக்கு. இல்லாதப்ப போட்டுப்பேன்டா. எப்போ திடீர்னு எடுத்து தொலைஞ்சு போயிராதா? லாஸ்டா எப்போ தொலைஞ்சிராதா? சும்மா லாஸ்டா எப்போ? நான் சும்மா கேக்குறேன். லாஸ்டா எப்போ கேஸ்லாம் எப்போ போட்டேன்? தீபாவளிக்கு போட்டேன். ஓகே, சாம்பார் வச்சோம்ல, இறக்கியாச்சு. அடியில மட்டும் பருப்பு இருக்கும், அது மத்துல விட்டு ஒரு கடை தண்ணியை தனியா எடுத்துட்டு அடியில இருக்கிறத மட்டும் ஒரு கடை கடைஞ்சிட்டு திரும்பி நான் தண்ணியை மேல ஊத்திருக்கேன் பண்ணிருக்கேன். இது வந்து வேணும்னா இதை புளி போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் பண்ணதுலேயே நம்ம வந்து அடுத்து கேரட்டை போட்டுடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கினேன், நான் சொன்ன கடையிலேயே. நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்திரம் வாங்கியிருக்கேன் ரீசெண்டா, ஒரு 4 வீடியோ முன்னாடி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிண்ணங்க. ஆமா, ஆனா கமெண்ட்ல எல்லாரும் ஐயோ காஸ்ட்லின்னு போட்டுருந்தாங்க. சில விஷயம் வந்து காஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் 150 ரூபாய் தான். சில்வர்ஸ் ரொம்ப நல்ல டிஃபரண்டான சில்வரா இருக்கு. இந்த பிளேட் நம்ம எல்லாம் அங்க வாங்குனதா.
இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பிளாஸ்டிக் எப்படி வேணால் தொட்டுக்கலாம், உள்ள மட்டும் சில்வர். இது 150 ரூபா உள்ளதான், ஆனால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்துட்டு வெண்டைக்காய் மட்டும் என்னால் ஆயில் கம்மி பண்ணி குக் பண்ண முடியல, ஏன்னா அது சொதப்பிக்குது, ஃபுட்டும் சொதப்பிக்குது, சாப்பிடும்போது மனசும் சரியில்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால வெண்டைக்கால மட்டும் எப்பவுமே நான் கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டுப்பேன் தாராளமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் கேரட் சொல்ற ஆயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனா இருக்கும், அவ்வளோவா இருக்கும், மற்றவங்க மாதிரி போட மாட்டாங்க, ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து இதுலேயே கேரட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு போட்டுக்கிறேன், கேரட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டா. பூண்டு பெருங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா இந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து இந்த இடத்த விட்டுருங்க, அதை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்குன்னு நீங்கள் கவனிக்கலாம். ஷீ இஸ் அவர் நியூ பெட் பைனு. இவங்க ஷீ இஸ் அ கேர்ள். வா பைனு. இன்னும் வந்து அவள் டேம்டாக வந்து இவ ஒரு மாதிரி டேம்டும் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி வைல்டும் கலந்து தான். வந்து வீட்டில் ஹேண்ட் சிக்காக பழகலை, இருந்தாலும் வந்து பயப்படுவா ரொம்ப. அதே நேரத்தில் கடிக்கலாம் மாட்டாமல் இதே அவள் பாட்டுக்கு இருப்பா. பாருங்க, வெளில வரா பாருங்க. வா பைனு, வா வா பைனு. அவனை வந்து இந்த கிரில் கேட் போட்டு லாக் பண்ணி விட்டுருக்கேன், உள்ள வராத மாதிரி. இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கான். பையனுக்கு கொஞ்ச நாளே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து விங்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு, இருந்தாலும் பறந்துருமோன்ட்டு. சன்கனூர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீட் இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப இப்படி ஆரஞ்சிஷாக ரொம்ப இதுவாக இருக்கும். அதுலேயே வந்து சன்கனூர் அண்ட் வந்து பைனாப்பிள் கனூர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பைனாப்பிள் கனூர். ரொம்ப பார்த்த உடனே ஆக்சுவலாக நான் சும்மா விலை கேட்க போனேன், விலையை கேட்டுட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருச்சா, அப்படியே வாங்கிட்டேன். அங்கேயே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். இன்னும் இதை அறுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம பண்ண எல்லா டிஷ்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் போட்டு இதுலேயே மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வந்தோடனே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. உசைனி சமையல் மாதிரி. ஏன்டா தடார் புடார் அடிச்சுக்கிட்டு இருக்க, மெதுவாக தான் செய்யண்டா. இதில் ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டேன், கொத்தமல்லியும் போட்டேன், எல்லாமே. ஓகே, அப்பளத்தை பொரிச்சிடலாம். அப்பளம் பொரிஞ்சோடனே இந்த ஆயிலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கடைசியில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் மீத்தி வச்சுக்கிட்டு அதில் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டால் நம்ம சாம்பார் தாளிச்ச மாதிரி ஆயிடும். ஓகே, இது வந்து நானே சொந்தமா செஞ்ச நெய். இது ஓகே, இந்த இன்னைக்கு அந்த எண்ணெய் உருக்கினீங்க, அதை செஞ்சதா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயோட செஞ்ச நெய் உருக்குனா அந்த நெய் திடீர்னு கருக்காம இருக்கும். கடுகு, சீரகம் நிறையா, இது காஞ்ச மிளகா, வந்து பெருங்காயம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன், சூட்டுக்கே போயிடும் கரெக்டா. பெருங்காயம், அப்படியே இங்க கொண்டு வாங்க, இதுல ஊத்துங்க. இந்த ஹீட்டே போதுமானது. வந்து சாம்பார் தாளிச்சிடுறேன். கைஸ், போன எங்க அம்மாவோட மட்டன் குழம்பு வீடியோ பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஃபுல்லா வந்து சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்க அதை வந்து டைல்ஸ் போட்டுட்டோம். பார்க்கிங் டைல்ஸ் தான், நார்மல் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஆனா இது பார்க்க வந்து செம்ம நல்லா இருக்கு. இப்பதான் இது ஏன் நாங்க முன்னாடியே பண்ணலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீலிங் வருது, அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிக்கவே முடியாது, வெறும் சிமெண்ட் தான் இருக்கும், காரக்காரையா இருக்கும், நிக்கவே முடியாது. நாங்க வரவும் மாட்டோம் அந்த பக்கமே, வெறும் செடி தண்ணி ஊத்து தான் வருவோம். அப்புறம் இது வரைக்கும் இந்த மெரூன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு அப்போ மண் இருந்தது. அதனால இது வரைக்கும் தான் செடி போட முடியும். இங்க நின்றுட்டு ட்ரெஸ் போட முடியும், இங்க நின்றுட்டு இப்படிதான் மாட்டுவோம். பட் நான் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு வெறும் இருக்கிற மரத்தெல்லாம் சேவ் பண்ணிருக்கேன். அதனால இங்க வரைக்கும் நிக்க முடியுது, ரொம்ப ஈஸியா இருக்கு. இதையும் ஹைட் பண்ணி தொட்டி மாதிரி கட்டிட்டேன். ஸோ வந்து நம்மளோட மரத்துல இருந்தே இலை எடுத்துருக்கோம். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நம்மளோட தோட்டத்துல முளைச்சு அது நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு பின்னாடி வந்து வாழை மரம் வைக்காதீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் எங்களுக்கு எடுக்க மனசே இல்லை, நாங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் வச்சிருந்தோம். கமெண்ட்ஸ்லயும் நான் சொல்லியிருந்தேன், யாருக்காவது எடுக்கணும் வேணான்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு எல்லாருமே வந்து எடுக்கவே எடுக்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்கு வாழை மரம், வீட்டுக்கு வாழை மரம் கண்டிப்பா வேணும்னு சொல்லுவீங்க. அண்ட் நானும் எனக்கும் எடுக்கிற ஐடியா இல்லை, நீங்க சொன்னனாலே அப்படியே வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளுமே எதுக்குமே கடைக்கு போவேன்னா அழகாக வெட்டணும், சாமி படைக்கணும். ஓகே, சாம்பிராணி போட போறோம். சாம்பிராணி வந்து இந்த அனிதா ஒரு வந்து மூலிகை சாம்பிராணியா, இது திருஷ்டி சாம்பிராணியா? சவுண்டு பாருங்க, பொரியும் அப்படியே வெடிக்கும். ஏன்னா அதுல வெண்கடுகு எல்லாமே இருக்கு, கங்குலி இந்த மாதிரி நிறைய இருக்கு. கங்குலியா?
கங்குலின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வேப்பலை இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 இலைக்கு மேல இருக்கு அதுல. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் எங்கேயாவது சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாமும் போகும். அண்ட் இது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு மன நிம்மதி நல்லா இருக்கும், ஏன்னா அதோட ஸ்மெல் நம்ம சுவாசிக்கிறனால. ஸோ இன்டெரக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டோட ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டி சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணால் வீட்டில் இருக்க திருஷ்டிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் பிக் பாஸ் வந்து வந்த அன்னைக்கு நான் ஆட்ல இதை பார்த்தேன். சும்மா யூடியூப்ல எனக்கு ஃபேவரட் சேனல் அவங்க சேனல்ல இதை பார்த்தேன். ஸோ பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அன்னையிலேருந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 4 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 வருஷமா இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வாங்கினாலே எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா வரும். சம்டைம்ஸ் 8 மாசம் அந்த மாதிரிலாம் வந்துடும். நல்லா பெருசா 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். ஒரு பேக்கெட் 250 rupees இவ்வளோ. இது எவ்வளோ பொறுப்பா அழகா உட்காந்து மடியோட ஸ்ரத்தையோட உட்காந்து இப்படி பண்றா பாத்தீங்களா? அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? கிடையாது, முட்டி வலிக்குதுன்னு உட்காந்துட்டா. என்னடா ஸ்ரதா கபூர்லாம் பேசிட்டு இருக்க? மா என்னக்கண்ணா அந்த மாதிரி இருக்கு. நாங்களும் விக்னேஷோட ஃபேன்ஸ் தான். சரி வாங்க, இன்னைக்கு என்ன டிஷ்ஷஸ்ன்னு பார்க்கலாம். சாதம், அப்பளம், சாம்பார், கேரட் அண்ட் வெண்டைக்காய், இதுதான் இன்னைக்கு டிஷ்ஷஸ். அண்ட் பிரபா ஸ்வீட்காக வந்து குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கான். சரி எல்லாத்தையும் படைச்சிடலாம். இது வந்து இங்கிலீஷ் நியூ இயர் தான். இது இங்கிலீஷ்கான கண்டுபிடிச்சது தான். உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு டே வந்து இந்த நியூ இயரா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் அந்த டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி படையல் போட்டுலாம் கும்பிடுறேன். மற்றபடி இந்த அமாவாசை மாதிரி இது கிடையாது. தமிழ் புத்தாண்டுக்கு தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் பண்ணுவேன். சரி ஓகே, சாமி கும்பிடலாம். கற்பூரம் கொளுத்திடலாம். ஈவினிங் அப்படியே சாமி கும்பலான்னு குன்றத்தூர் முருகன் கோயில் போயிட்டோம். செம்ம கூட்டம், ஒரு மாதிரி திருவிழா செட்டப்பில் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி டேஸில் நாங்கள் வந்து கோயில் வர்றது, கோயில் போனால் ஆசைப்படுவோம். ஆனால் ஏன் போக முடியாது அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். லைனே எப்படி இருக்குன்னா, அந்த இந்த கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நிற்கும். அந்தளவுக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலைச்சல் நின்று சாமி கும்பிட வேணாம் நீங்கள் எப்பவுமே தோணும். நம்ம சாமி எப்போ கும்பிட்டாலும் சாமி தான், அதனால் பொறுமையாக கும்பிட்டுக்கலாம் நான் சொல்லுவேன். அனிதா என்ன சொன்னா, இல்லை எனக்கு நியூ இயர் அன்றைக்கி சாமி கும்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் மாதிரி பாசிட்டிவாக இருக்கும், கண்டிப்பாக தயவு செஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனாலேயே நாங்கள் போயிட்டு ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி ஒரு 40 minutes கழிச்சு சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஹாப்பி நியூ இயர் பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்யூ. ஒருத்தர் உள்ள உட்காந்து பம்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க. எதுக்குன்னா வீராக்கு வந்து இந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்கல்ல, பட்டாசு வெடிச்சா பொதுவா நாய்களால வந்து அதை கேட்கற திறன் வந்து ரொம்ப அதிகம். அப்போ நம்ம சாதாரணமா பேசுறதே அதுங்களுக்கு ரொம்ப அதிகமா கேட்கறதுனாலதான் அதுங்க எங்க ஆள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருதுங்க. அப்போ நம்மளாலேயே தாங்க முடியாத ஒரு பட்டாசம் அவங்களுக்கு இன்னும் 3 மடங்கு 5 மடங்கு அதிகமா கேட்கும். ஸோ அவங்க ரொம்ப பயந்துருவாங்க, நடுங்கிடுவாங்க. அதனால எப்பவுமே நாய்கள் பக்கத்துல வந்து நம்ம பட்டாசு வெடிக்கவே கூடாது. அப்படி தீபாவளியோ இந்த மாதிரி நியூ இயர் டைம்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அனுப்பணும். சில பேர் என்ன பண்ணாங்க, நாய் மேலே பட்டாசு தூக்கி போடுறாங்க, நாய் மேல மாட்டி விட்டு இது பண்றாங்க. அப்புறம் வீட்டுல நாயை கட்டி போட்டுட்டு கேட்டு பக்கத்துலயே வெடிப்பாங்க. ஆக்சுவலி உங்களோட திறன் பத்தி, நம்ம செவித்திறன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் வீரா வந்து ஒயிட் கலரா, இவங்க மேல என்ன போட்டாலும் கலர் ஒட்டிக்கும். அதனால நான் வந்து ஒயிட் கலர் விபூதியே போடுறேன், குங்குமம் போட்டா ஒட்டிக்கும். தங்கம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் செல்லக்குட்டி. இங்க பாரு வீரா, அங்க காட்டு. அங்க பேர் ஃபன் பண்றோம், அங்க பேர் ஃபன் பண்றோம் பாரு, அங்க பேர். குட்.